வந்து நிறைய இடத்துல ட்ரக்ஸ் வந்துச்சு ஒரு கல்ச்சர். அப்ப அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா இடம் எங்கெல்லாம் ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கோ அதெல்லாம் அந்த வேக்கண்டான கிரவுண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு ஃபுட்பால் என்கரேஜ் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் பிரேசிலும் சக்சஸ் பண்ணாங்க. அப்ப ட்ரக்ஸோடைய அடிக்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து யூத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா எனர்ஜெட்டிக் மாத்தினா அது ஸ்போர்ட்ஸுக்கு தான் முடியும். அதனால இனிமேட் எக்ஸிகியூஷன்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அகாடமி சொன்னாரு, உறுதியாக 10 அகாடமி இருக்கு. அண்ணா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே தர்மபுரி நாங்க மார்க் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க ஒரு அகாடமியை நாங்க ஆக்சுவலா திருவண்ணாமலையில ஒரு அகாடமி. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வறுமை அதிகமா இருக்கோ, எங்கெல்லாம் லிக்கர் சேல்ஸ் அதிகமா இருக்கோ, எங்கெல்லாம் ட்ரக்ஸோட மூவ்மெண்ட் அதிகமா இருக்கோ, அங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு பெரிய பெரிய கிரவுண்டை போட்டு நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், 125 வருஷத்துல இந்த ஒலிம்பிக்ஸ்ல தமிழ்நாட்டில இருந்து ஒரு மெடல் இது வரைக்கும் நம்ம வாங்கினதே கிடையாது. எஜுகேஷன்ல டெவலப் ஆயிருக்கும், அதர் டிபார்ட்மெண்ட் டெவலப் இருக்கும். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு மெடல் நம்ம வாங்கினதில்ல. பேட்மிண்டன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுடைய பக்கத்து மாநில இருந்து சிந்து மேடம் வந்தாங்க. அதே மாதிரி பேட்மிண்டன்ல இருந்து ஒலிம்பிக் பிளேயர் உருவாக்குறதுக்கு ஒரு அகாடமியை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கோபிச்சந்த் சார் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. கிரிக்கெட்ல வந்து ஜக்மோகன் டால்மியா ஒரு இன்ஸ்பிரேஷன்னா, பேட்மிண்டன்ல வந்து கோபிச்சந்த் சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரு ஓனா ஒரு அகாடமி போட்டாரு, கவர்மெண்ட் லேண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லா அசோசியேஷனுக்கும் லேண்ட் கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பேக்கப் பண்ண வேண்டிய கடமை கண்டிப்பாக எஸ்டிடி இருக்கு, அரசுக்கு இருக்கு, முதலமைச்சருக்கும் அதுல பரிபூர்ண சம்பந்தம் இருக்கு. சோ கோபிச்சந்த் அகாடமி மாதிரி, படுகோன் அகாடமி மாதிரி ஒரு பெரிய அகாடமியை உருவாக்குவோம். மேக்சிமம் 2036ல தமிழ்நாட்டில இருந்து குறைந்தபட்சம் ஒரு 15 மெடல் வந்து ஒலிம்பிக்ஸ்ல நம்ம எடுக்கணுங்கிற ஒரு டார்கெட் வந்து நம்ம வச்சிருக்கோம். 2036 இஸ் அவர் கோல். அதுக்கு பேட்மிண்டனுக்கு என்னெல்லாம் தேவையோ, பிளேயர்ஸுக்கு ஆகட்டும், கோச்சஸ்க்கு ஆகட்டும், இன்டர்நேஷனல் ஃபாரின் கோச் நீங்க அப்பாயிண்ட் பண்றதா இருந்தா கூட நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கான பினான்சியல் சப்போர்ட் வந்து எஸ்டில இருந்து நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஒரு பிகினர் கோச், ஒரு சீனியர் கோச், 2 ஃபாரின் கோச்சஸ் பிளஸ் லோக்கல் இருக்க ஒரு 5 to 10 கோச்சஸ் வந்து பேக்கப் பண்ணி அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். நம்மளுடைய பிளேயர்ஸ் ஹாஸ்டல்ல கொண்டு வரதுக்கு, இந்த ஒலிம்பிக் அகாடமியோட ஹாஸ்டல்ல பேட்மிண்டன் பிளேயர்ஸ் கொண்டு வரதுக்கு என்ன தேவைகளோ நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இந்த டிஸ்கஷன் பண்ணும்போது சிஎம் கிட்ட சொன்னோம், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்து எப்பயுமே ஒரு ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. கிரிக்கெட் இருக்கும், அது அத்லெட்டிக் நடத்துவாங்க, ஸ்விம்மிங் நடத்துவாங்க, எல்லா ஈவெண்ட் நடத்துவாங்க. 34 கேம்ஸ் சூஸ் பண்ணி யார் வேணா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல முதல் முறையா ஒரு பிளான் பண்ணிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற கான்செப்டுக்காக எல்லா எம்எல்ஏஸும் எல்லா எம்பிஸும் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம நடத்த போறோம். அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு, அது டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், எந்த கட்சி வேணா இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து விளையாடணும். எம்எல்ஏஸ், எம்பிஸ், சில பேரால வயசானவங்க விளையாட முடியலையா, வாக்கிங்ல ஒரு காம்படிஷன். அந்த மாதிரி எல்லோரும் எம்எல்ஏ, எம்பிஸ் எல்லோரும் விளையாடணும். அதுல காம்படிஷன் வந்து ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் அவங்க ஒரு தனி அணி, எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் ஒரு தனி அணி, ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் தமிழ்நாடு, ஒரு பாசிட்டிவ் தமிழ்நாடு. அரசியல் மேடைகளை நம்ம சண்டை போடுறோம், அது வேற. ஆனா ஸ்போர்ட்ஸ் வரும்பொழுது நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சிஎம் அவர்களுக்கும் இருக்கு. சோ தமிழ்நாட்டுல கூடிய விரைவில் பட்ஜெட் எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் யாரெல்லாம் ஏதோ ஒரு எம்எல்ஏ, ஏதோ ஒரு மினிஸ்டர் இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, அந்த புரோட்டோகால்லாம் எடுத்துட்டு எல்லோரும் ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு போறதுக்கு ஒரு காம்படிஷன்ஸை ரொம்ப அழகா ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கணும். அப்பதான் மக்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல கொண்டு போக முடியும். ஒரு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ் எல்லாரும். அதனாலதான் முதலமைச்சர் வந்து நானும் வந்து ரன் பண்றேன்னு 3 கிலோமீட்டர் ரன் பண்ணாரு. சோ அந்த இம்பார்ட்டன்ட் சிஎம்க்கு தெரியுது, ஃபிட்னஸ்க்கு, உடலுடைய உழைப்புக்கு தெரியுது. நான் சொல்லிட்டே இருந்தேன், பிசிக்கல் டீச்சர்ஸ் 6000 பேர்ல வந்து ஒன்றிணைச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கான விஷன்ஸையும் அவங்களுக்கான சிலபஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பிசிக்கல் டீச்சர்ஸோட குறிக்கோளை டேலண்ட் ரிசர்ச் விங்னு சொல்லிட்டு கீழே இருக்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஹைப்பரா இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து எஸ்டிஐக்கு அனுப்புற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் ரெடி பண்ணி. ஏன்னா பிசிக்கல் டீச்சர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை.
இப்ப சைனா அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இங்க இந்தியன் கோச்சஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறது இல்ல. மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பிசிக்கல் டீச்சர் கொடுத்தது இல்ல. பஸ் ஸ்டாண்ட பாக்குறதுக்கும் முடிவெட்டுறதை பாக்குறதுக்கும் டிசிப்ளின் டீச்சரா மாத்திருக்காங்க. பட் பிசிக்கல் டீச்சர் நினைச்சா கிராமப்புறத்துல இருந்து பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்கெட்பால் பிளேயர்னா ஒரு 10 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து 6 ஃபீட்லயே வந்திருக்காங்க. சோ ஆனா நமக்கு தெரியாது, அங்க நம்ம ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பஞ்சாப்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. சோ இந்த 6000 பிசிக்கல் டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய மீட்டிங் பண்ணி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு பெரிய ஒரு விஷனரி டாக்குமெண்ட் கண்டிப்பா கொடுப்பாரு. அப்படி கீழிருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ், குறிப்பாக கிராமப்புறத்தில் வரக்கூடிய விவசாயிகள், மீனவ குடும்பத்தில் பிளேயருக்கு உறுதியா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்ப தூத்துக்குடியில இருந்து கொண்டு வந்தா பெஸ்ட் ஸ்விம்மர் கிடைக்கும். தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து இங்க இருந்து நம்ம ராயபுரத்துல இருந்து நார்த் மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸர் கிடைக்கிறாங்க. ஒரு சமூகத்தினுடைய கோலமா இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் திருப்பும் பொழுது இன்னும் வந்து நம்மளால அது மெடலா மாத்த முடியும். சோ அது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவா மாத்துறது வந்து ஸ்போர்ட்ஸ். அதனால அகாடமிஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல், ஒலிம்பிக் சிட்டிஸ், இது எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு அசோசியேஷனுக்கான ஒரு அகாடமிஸ், அவங்களுக்கான ஆபீஸ், அவங்களுக்கான தங்கும் இடம், அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான இடம். இங்க இருந்து பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின்ல போகும்போது கஷ்டப்படுறாங்க. இப்ப மாண்பு முதலமைச்சர் சொன்னார், அவங்க எல்லாம் நம்ம வந்து பிளைட்ல வந்து அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிளேயர்ஸ், இட்ஸ் நாட் ஒரு பிளேயர் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் யாரு தமிழ்நாடு டிஷர்ட் போடுறாங்களோ அவங்களை பத்திரமா நம்ம வந்து கூட்டிட்டு வரணும்ங்கிறது செய்யமுடைய எல்லாத்துடைய தாட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உருவாக்குவோம். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கும். நமக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியா முழுசும் உருவாயிருச்சு. மேகாலயில நேஷனல் கேம்ஸ் நடக்குது, ஆனா இது வரைக்கும் நம்ம நேஷனல் கேம்ஸ் நடந்ததே கிடையாது. நேஷனல் கேம்ஸ்ல நம்ம 6வது 7வது இடத்துல இருக்கிறோம். சோ அப்போ இதெல்லாம் சரி செய்யக்கூடிய இடத்துல உறுதியாக ஒரு விஷனோட மாண்பு முதலமைச்சருடைய ஒரு விஷன்ல ஃபுல்லா நாங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.